ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போது இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க மைண்டுக்குள்ளே என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிலேட் ஆகிறதா இருக்கும். ஜென்ரல் ரீடிங் தானே, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது கிட்ட போகுது ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனலாக ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், எனக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Seven of Pentacles, Eight of Wands, Seven of Swords, Queen of Wands, Five of Wands, Page of Swords, Judgment, Four of Wands, Seven of Wands, Six of Wands, Queen of Cups, King of Wands. Okay. So bottom of the deck, Queen of Pentacles. Projection, sharing, conditioning, trust, understanding, silence, in guidance. Okay. Adventure. Okay. ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரீசனிங்காக நம்ம எடுத்துக்கோங்க, மொத்தம் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்கன்னா, நான் வந்து 7 monthsக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்குறேன், அது எனக்கு ரெசினேட் ஆகும்னு கேட்குறீங்க. அப்கோர்ஸ் கண்டிப்பாக ரெசினேட் ஆகும். ஏன்னா நம்மளோட வீடியோ எல்லாமே வந்து டைம்லெஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ என்னோடய சேனல் கூட
நீங்கள் வந்து கனெக்ட் ஆகணும். கனெக்ட் மீன்ஸ் என்ன சொல்லுது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கூட நீங்கள் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களோட எனர்ஜி இங்கே வந்து எனக்கு ரிசீவ் ஆகும். அப்போ தான் கார்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகே, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணலாம். ஏதாவது நீங்கள் பண்ணால் ஸோ உங்களுக்கான எனர்ஜி இங்கே நமக்கு அப்டேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீடிங் நமக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் கனெக்டாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கூட கனெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்க பர்சன், ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் மீன்ஸ் சொல்கிறது மேபி அது அந்த அவங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ எதுவுமே வரல. மேபி கான்டாக்டில் கூட நீங்கள் இருக்கலாம். பட் ஆள் சைலண்டாக இருக்காங்க. ஓகே, ஆள் சைலண்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இவரோட ஒரு உண்மையான ஒரு கேரக்டர் என்னென்னா கிங் ஆஃப் வான்ஸ். அவங்க கிங் ஆஃப் வான்ஸ் சொல்லும்போது என்னென்னா, ஸோ அவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், செல்ஃபிஷான ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். அவங்களுக்கு என்னென்னா அவங்க லைஃப்பை அடித்து பொழிச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும், கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஃபினான்ஷியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென் அவங்களோட சந்தோஷத்தை அவங்க எப்படின்னா, அவங்க எதில் சந்தோஷம் கிடைக்குதோ அதில் மட்டும் இன்வால்வ் அவங்க அந்த மாதிரி கேரக்டர். எல்லாத்துக்கும் ஓகே இந்த ஒரு போகுது, பட் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் ஓகே கிடையாது. ஏன்னா இவங்களோட கேரக்டர் என்னென்னா, ஸோ யாரு கூடயாவது ரொம்ப அட்டாச் ஆகுறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிருச்சுன்னா உடனே அதை கடத்தி விட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது இவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுக்கு லைஃப் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணணும். ஓகே, கெரியரில் வந்து எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. மணி நமக்கு எப்போவுமே வந்துட்டுருக்கும். ஏன்னா அவங்களோட மைண்டு கூட அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒருத்தவங்க எப்படி நினைப்பாங்க, எப்போவுமே மணி ஃபினான்ஷியல் ஒரு விஷயம் எப்போவுமே நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ண முடியும். அப்போ நம்மளோட ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் நமக்கு வந்து கெரியரில் கொடுக்கணும், மணிக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அப்போ இவங்களோட மைண்ட் செட்டில் என்னென்னா, அப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப்புங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட நம்ம பழகுறோன்னா அதில் அட்டாச்மெண்ட் கிடையாது. அந்த நேரம் ஒரு பார்ட்டி பண்ணுறோம், ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறோம், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அதனால கண்டிப்பாக ஏன்னா கொஞ்சம் மேபி மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக இருக்கலாம், ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் நம்ம ஒரு அடிக்ட் ஆகிட்டோம், ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிட்டோன்னா அது கண்டிப்பாக என்னோடய ஃப்ரீடம், என்னோடய சந்தோஷம் பாதிக்கப்படும். ஏன்னா இவங்க மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க நிறைய ட்ராமாஸ் கடந்து வந்திருக்கலாம். இல்லைன்னா இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையாக இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளையாக இருக்கட்டும், நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு, இல்லைன்னா பல சினிமா பார்த்துருக்கலாம். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் கேட்குறது, இல்லைன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இருந்து அழுகிறது, இதெல்லாம் பல ட்ராமாஸ் இவங்க பார்த்துருப்பாங்களா இருக்கும். இப்போ பல ட்ராமாஸ் எல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கும். நம்ம லைஃப்பை அடித்து பொழிச்சு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும்னா தயவு செஞ்சு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் போய் அடிக்ட் ஆகிடக்கூடாது, அட்டாச்மெண்ட் ஆகிடக்கூடாது. அப்படி அடிக்ட் ஆகிட்டா அட்டாச்மெண்ட் ஆகிட்டா எல்லாரையும் மாதிரி நம்மளும் இருந்து அழிய வேண்டியதுதான். ஸோ நம்ம வந்து எப்போவுமே அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம லைஃப்பில் எப்போயுமே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். தென் அவங்களுக்கு எதுலலாம் சந்தோஷம் கிடைக்கும். மேபி சில பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, கையில் மணி வரும். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது, என்ஜாய் பண்ணி இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவங்க. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களை பொறுத்த மட்டும் என்னென்னா, யாரு கூடயா அடிக்ட் ஆகிறோம், அட்டாச்மெண்ட் ஆகணும்னு இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது உடனே கடத்தி விடுக்க ட்ரை பண்ணுற ஒரு கேரக்டர். அப்போ உங்களுக்கு கேட்கலாம், இவங்களுக்கு ட்ரஸ்ட்டு பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் முழுக்க உங்களோட எஃபர்ட் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து கியூன் ஆஃப் கப்ஸு, கியூன் ஆஃப் பென்டிக்கிள்ஸு, கியூன் ஆஃப் வான்ஸு ஒட்டு மொத்தமாக உங்கள் எனர்ஜி தான் நமக்கு இங்கே ரெசினேட் ஆகி வந்திருக்குது. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எல்லா எஃபர்ட்டும் நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்க. அடிக்ட் ஆகிருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், நீங்கள் இம்மெச்சூரிட்டி லெவலில் இருந்திருப்பீங்க, மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்திருப்பீங்க. அவங்க பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா நீங்கள் எமோஷனலாக இருந்திருப்பீங்க.
ஓகே. நீங்க இந்த ஒரு போஸ்டர பார்த்ததும் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஓகே, கரியர்ல ஃபோக்கஸ் பண்றாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஜாலியா பேசுறாங்க. உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். நீங்க உடனே இந்த ஒரு பர்சன மீட் பண்ணதும் ஓகே. உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? நீங்க எதிர்பார்க்குற எல்லா ஒரு குவாலிட்டிஸ் இந்த ஒரு பர்சன் கிட்ட இருக்கிற மாரி ஃபீல் ஆயிருக்கும். ஸோ நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பீங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பர்சன வந்து கியூன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கர கேரிங்காக இருந்திருப்பீங்க, ஒரு லவ்வபுளாக இருந்திருப்பீங்க, ட்ரூவாக இருந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு பர்சனை மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்துட்டுலாம் நல்லா கிடையாது. இவர் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருப்பீங்க. ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு சடனாக தோணியிருக்கும், நம்ம கொஞ்சம் அடிக்ட் ஆகுறோம், கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகுறோம் இவங்களுக்கு என்னைக்கு தோணியிருக்கும். தோடின உடனே இவங்க மெல்ல கழுத்தி விடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ மெல்ல கழுத்தி விட்டுட்டு போயிருக்காங்க. அதை அடிச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பர்சன் சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட விளையாடிட்டு உண்டு, மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, ஒரு பிளேயர் எனர்ஜியில். ஏன்னா எனக்கு என்ன தோணுது, நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்க, பட் அவங்க ப்ராக்டிக்காக நின்றுட்டு உண்டு. பட் உங்களுக்கு அது ஸ்டார்டிங்கில் தெரியலையா இருக்கும். பட் இவங்க உண்மையாகவே சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இவங்க வந்து எனக்கு என்னென்னா, ஸோ இவங்களோட பிஹேவியர் வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓவர் அடிக்ட் ஆகிட்டாங்க, ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நம்மளும் அடிக்ட் ஆகிட்டோம், நம்மளும் அடிக்ட் ஆகிடக்கூடாது, அட்டாச்மெண்ட் ஆகிடக்கூடாது. அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம லைஃப் டோட்லி ஃபினிஷ். ஸோ மெல்ல இதுலேருந்து எஸ் ஆகி ஓடிடணும். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இது ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் தான், மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் தான். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிவிட்டு மெல்ல ஓடிப்பாங்க. சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஷோராக சொல்கிறேன், இவங்க உங்களை சீட் பண்ணிட்டு போயிட்டு நமக்கு சீட்டிங் கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துடுண்டு. இந்த ஒரு பர்சன் உங்களை ஏதாவது ஒரு வேலை சீட்டிங் பண்ணிடுவோம். சிலவங்களுக்கு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஓடி இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக உங்ககிட்ட எது மேபி சிலவங்களுக்கு செக்ஷுவலாக உங்களை யூஸ் பண்ணிவிட்டு ஓடி இருக்கலாம். ஓகே. உங்களை ஏதாவது ஒரு வேலை இந்த ஒரு பர்சன் சீட் பண்ணிவிட்டு ஓடி இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் ட்ரூவாக தான் இருந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் நினச்சாச்சுன்னா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுத்துருக்கலாம். பட் இவரே கொடுக்காததுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, உங்கள் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. ஏதாவது ஒரு வேலை டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனால இவங்களோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, ஓகே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து முன்னோட்டு கொண்டு போகிறது சரி கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறனால ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர், பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் சொல்லும்போது அவங்க வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய விஷயங்களெல்லாம் திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. ஃப்யூச்சரில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் முன்னோட்டு கொண்டு போய் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேரிட்டல் அஃபேர்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிக்கலாம், அன்மேரிடாக இருக்கலாம். இல்லைங்க ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். ஓகே. ஏன்னா அதனால தான் இவங்க வந்து சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. இவங்களோட மைண்டுக்குள்ள என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுன்னா, ஓகே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃப்யூச்சரில் நம்ம முன்னோட்டு கொண்டு போகிறனால இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி கிடையாது. இதே மேபி இவர் வந்து ஒரு சைலண்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. ஒரு சைலண்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவருக்கு வந்து சண்டை போடுறது, அந்த அடி வைக்கிறது, மாறி மாறி சண்டை போடுறது, இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ இவர் நல்லா திங்க் பண்ணி எடுத்து இவங்க திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஓகே நம்ம 2 பேரும் சேரும்போது கண்டிப்பாக இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி கிடையாது. அதோட இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஓடுறது எனக்கு பெட்டர் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஏன்னா நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க, அட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க. இதனால் ஒரு ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வந்து எட்டுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. அதனால் இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு எப்படியாவது போயிடணும் அப்படி தான் முடிவு பண்ணிட்டு உண்டு. அதனால் போயிருப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சைடில் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன என்ன சொல்கிறது, போகிற டைமில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பர்சன் பக்காவாக ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் நான் சொன்னேன்ல. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பக்காவாக பிளான் பண்ணி தேவையில்லாத வாக்குவாதங்கள் போட்டு சண்டை போட்டு உங்ககிட்ட வந்து உங்களை ஏதாவது என்ன சொல்கிறது, உங்கள் மேலே தப்பான பழி போட்டு இல்லைன்னா வந்து உங்களை கோபப்படுத்தி உங்களை அழ வச்சு அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களை விட்டு போயிருப்பாங்க. ஓகே. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் ஆள் உங்கள் நம்பரை பிளாக் மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் மேபி இந்த பர்சன்கிட்ட கேட்டு சண்டை போட்டுருக்கலாம்.
எதுக்கு நீ இப்படி விட்டுட்டு போகிற, நான் உன்னை தர நம்பி இருக்கேன், உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் வரைக்கும் என் கூட வரவேன்னு சொன்னால, இப்போ எதுக்கு என்னை விட்டுட்டு ஓட்டுற கேட்கக்கூடிய டைமில் இவங்க வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ எனக்கு சும்மா கால் பண்ணுற, என் கூட ஓவர் அடிக்ட் ஆகிற, ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிற, நீ எப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க, உன்னால் எனக்கு ஃப்ரீடம் இல்லை, நீ என்றைக்கு என் லைஃப்பில் வந்து என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகி போச்சு, நீ இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே தேவையில்லாமல் பள்ளியெல்லாம் போட்டுட்டு எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். பட் இவர் சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் மனசுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த ஒரு போஸ்டர் கூட நீங்கள் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டீங்க. ஸோ கஷ்டப்பட்டு தான் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு ஷோராக மூவ் ஆன் ஆகிட்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கியூன் ஆஃப் பென்டிக்கிள்ஸ்க்கான நமக்கு கிளாரிஃபை பண்ணுறது அட்வென்ச்சர் சொல்லும்போது அது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகுறதுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து முடியவே இல்லை, பல நாட்கள் தூங்காமல் முடியாதுன்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிட்டு உண்டு. பல நாட்கள் உங்களுக்கு எனி டைம் கண்ணை மூடி தூங்குறன்னு ஒரு போஸ்டரோட தாட்டு வரலாம், என்னால் மூவ் ஆன் பண்ணவே முடியலை, பல நாட்கள் நீங்கள் புலம்பிருக்கலாம். பட் அப்படியும் உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன கேட்டால் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, பட் ஓரளவுக்கு நீங்கள் ஹீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, முன்னாடி இது ஒரு போஸ்டருக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பீங்க, ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்கன்னா இப்போ ஓகே, இப்போ நீங்கள் செல்ஃப் மேபி உங்களுக்கு எங்கேருந்து அது கைடன்ஸ் கிடச்சிருக்கும், இல்லைங்க டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம், அதில் தான் உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிருக்கும், இல்லைங்க ஏதாவது உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதனால் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களை ஃபோக்கஸ் ஆகிறீங்க, உங்கள் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அவங்க கிங் ஆஃப் வான்ஸ், நீங்கள் கியூன் ஆஃப் வான்ஸ், ரெண்டு பேரும் சேம் எனர்ஜி ஆகும். அவங்க எந்த வேல்யூ எந்த ஒரு எனர்ஜியில் நிற்கிறாங்களோ அதே எனர்ஜியில் நீங்கள் வந்துடுண்டு. நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுவாங்க, கிங் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு பேரும் அந்த ஒரு போஸ்டருக்கு ஈக்குவல் கேரக்டர் நீங்களும் வந்துட்டு. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு போஸ்டருக்கு நீங்கள் முகம் திரிச்சு இருக்கிறீங்க. ஸ்நேகம் இல்லாமலாம் கிடையாது, ஸ்நேகம் உண்டு. மேபி உங்களுக்கு ஸ்நேகம் இருக்கலாம், பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. முன்னாடி அவைலபிளாக நீங்கள் இருந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அவைலபிளாக இல்லை, உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு உங்களோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் வந்து செல்ஃபோ பண்ணுறீங்க, ஹீல் ஆகுறீங்க, ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன், நீங்களும் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. அடிக்கடி உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரீடிங் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் சோஷியல் மீடியா வழியாக நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறது, நேரில் வந்து நீங்கள் மீட் பண்ணி பேசுறது விட சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் கம்யூனிகேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. அடித்து பொழிச்சு நீங்கள் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே, இதுதான் இந்த ஒரு இப்போ நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்கல்ல, இந்த ஒரு விஷயந்தான் இந்த ஒரு போஸ்டரை திரும்பி பார்க்க வைக்குது. ஏன்னா நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. இந்த ஒரு போஸ்டர் நீங்கள் பிடி கொடுக்கல, கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு போஸ்டரை உங்கள் லைஃப்பில் மறுபடியும் கொண்டு வருது. நான் சொன்ன மாதிரி இவங்க சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, பட் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டாங்கன்னு கேட்டால் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பேசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் ஓகே, ஸோ இந்த ஒரு போஸ்ட் அவங்க சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிலாம் கேட்டாச்சு. சந்தோஷமாக இருக்காங்களா, வருத்தமாக இருக்காங்களா கேட்டால் அப்படிலாம் வந்து சொல்ல தரல. எனக்கு ஆண்ட நமக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்லாம் நமக்கு இங்கே வரல. ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரியோ ரொம்ப எமோஷ்னலாக வந்து கஷ்டப்படுற மாதிரியோ அப்படிலாம் நமக்கு கார்டு வரவே இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்திருக்கு. என்னென்னா, இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு, பட் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு போதன் வந்து நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். அப்போ நீங்களும் அவங்களும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறது வந்து ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் இவர் என்னென்னா ப்ராக்டிக்கலாக போச்சுன்னா, நமக்கு எதுக்கு லைஃப்பில் கஷ்டம், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அடி வைக்க போகிறோம், நமக்கு இந்த அடித்தடிலாம் நமக்கு சுத்தமாக பிடிக்காது, நமக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை, கேவலம் ஒரு லவ்வுக்காக நம்ம உயிரை போட்டு மாய்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்படின்னு நினச்சிட்டு இவருக்கு ஃபேமிலி கூட போய் அட்டாச் ஆகி ஃபேமிலி கூட போய் ஒழிச்சு ஓடிருக்கலாம் கூட நம்ம சொல்லலாம். ஃபேமிலி கூட போய் ஒன்றுமே தெரியாத மாதிரி இவர் ஒழிச்சு ஓடிருக்கலாம். இவரோட மைண்டில் எனக்கு என் ஃபேமிலி கூட நிற்கிறதா வந்து பக்க பலமாக இருக்குது, எனக்கு எப்போவுமே என் ஃபேமிலி தான், எனக்கு ஃபேமிலி கூட நான் அட்டாச் ஆகியிருக்கேன், இல்லை எனக்கு என் ஃபேமிலி என்ன வந்தாலும் என்ன பார்த்துக்கும்,
அப்படின்னு இவங்க திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களா, அவங்களுக்காக அழுகிறாங்களா, ஏங்குறாங்களா, துடிக்கிறாங்களா, அப்படிலாம் கார்டில் வரவே இல்லை. ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் கார்டு வரவே இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்திருக்குது. இவருக்கு மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை. மைண்டில் வந்து ஓவர் திங்கிங் பண்ணி 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 என்ன சொல்கிறது, டிப்ரெஷன் சொல்லலாம். ஓகே, இவருக்கு ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட். இவர் பண்ணி போன விஷயங்கள், இவர் சீட்டிங் பண்ண விஷயங்கள், இதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ளே வந்து 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 டிஸ்டர்ப் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இதில் ஒரு சிலருக்கு ட்வின் ஃப்ளேம், சோல் டு சோல் கனெக்ஷன் அந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கலாம். அது எப்படி நீங்கள் அது சோல் டு சோல் கனெக்ஷன் ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லி நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் இப்போ உங்களை நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பர்சன் இப்போ உங்களை நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட நேம்ஸ் அடிக்கடி கண்ணில் பாட்டிகிட்டு இருக்கலாம், ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்ணில் பாட்டிகிட்டு இருக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப அழகாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சேடாக இருப்பீங்க. ரொம்ப சேடாக இருப்பீங்க. எதுக்கு நீங்கள் சோகமாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, பட் நீங்கள் சேடாக இருப்பீங்க. சில டைம் வந்து உங்களுக்கு அழணும்னு தோணும், பட் அழுறதுக்கு ஒரு ரீசன் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு மிட் நைட்டில் ஒரு மணி, 2 மணி, 3 மணி, 4 மணிக்கு சடனாக எழுப்பி உட்காருவீங்க. என்ன ரீசனே தெரியாது, உட்காந்துருவீங்க. கனவு வரலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சோல் டு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருக்கும். அப்போ இது ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் சொல்கிறனால இவர் உங்களை திங்கிங் பண்ணக்கூடிய டைமில் இவங்க வந்து உங்களை நினைக்கிற டைமில் அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஏன்னா வந்து சோல் டு சோல் கனெக்ஷன் ஆகும். நமக்கு கரெக்டாக தெரியுது பாருங்கள். இந்த ஒரு பர்சனோட திங்கிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மனசில் ஆகும். இவங்க வந்து இவங்க ஒரு சில விஷயங்கள் திங்க் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அது உங்களுக்கு இன்னருக்குள்ளே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி அவங்க திங்க் பண்ணுறது நீங்கள் திங்க் பண்ணுறது அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போடுறீங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க, லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுறீங்க, இவங்களை மைண்டு கொடுக்கல, இவங்க கிட்ட முகம் திரிச்சு இருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சனுக்கு இதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் எப்படி இவங்களெல்லாம் முடியுது, நேற்று வரைக்கும் நம்ம பின்னாடியே நம்ம காலை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்தாங்கல்ல, இப்போ ஏன் நம்மளை மைண்ட் பண்ணாமல் இருக்காங்க, என்ன நடந்திருக்கும், சடனாக என்ன நடந்து போச்சு, நீங்கள் மூவ் ஆன் ஆகிறீங்க, மூவ் ஆன் ஆகிட்டீங்க, அந்த விஷயங்கள் அது அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. உங்களோட எனர்ஜி, உங்களோட முன்னாடி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களோட எனர்ஜி கொடுத்துட்டு இருந்தீங்க, சும்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, அடிச்சு பொழிச்சு உங்களோட எனர்ஜி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு போயிருக்காது. ஸோ இதெல்லாம் லைக் ஒரு டைம் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட், மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை, என்ன நடக்குது, ஏன் நம்ம பின்னாடி இவங்க வரல, ஏன் நம்மளை மறந்துட்டாங்களா. ஸோ ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நீ இல்லைங்க நான் செத்துருவேன் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனே இவங்க நம்மளை மைண்ட் பண்ணாமல் இருக்காங்க, நம்மளை மறந்துட்டாங்களா, இல்லைங்க வேறு யாரும் இவங்க லைஃப்பில் வந்துட்டாங்களா, இவங்கள எப்படி சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுது, அதெல்லாம் நினைக்கும் போது ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும். இப்போ நம்ம மைண்டில் சமாதானம் இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணும், இப்போ வீட்டில் தான், இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் மைண்டில் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்கிறீங்க, டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கோபத்தை காட்ட ஆரம்பிப்பீங்க. அவங்க இப்போ வீட்டில் உள்ளவங்க இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, ஏதோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு தனியாக உட்காந்துருவீங்க. பட் உங்கள் வீட்டில் உள்ளவங்க அதை செய் இதை செய், நீங்கள் அங்கே போடா இங்கே போடா சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கோபத்தில் எதையாவது தூக்கி உடைப்பீங்க, கோபப்பட்டுக்கு பேசுவீங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ஒரு பர்சன் இப்போ கடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம மைண்டில் சமாதானம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம மற்றவங்க பண்ணுற ஒரு விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். நம்ம மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்லும்போது மற்றவங்க பண்ணுற விஷயங்கள் நமக்கு கோபத்தை கொடுக்கும். கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் யாரு கூட ஒத்து போகலை, எங்கே போனாலும் வீட்டில் உள்ளவங்க கூட, ஏன்னா மைண்டில் சமாதானம் இல்லை, ஓவர் திங்கிங். ஓகே, ஸோ அதனால வீட்டில் உள்ளவங்க கூட வந்து ஃபைட் பண்ணுறாங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரு கூட ஒத்து போகலை, முன்னாடி இவங்களுக்கு எல்லாரும் கூட ஒத்து போகல. மைண்டில் சமாதானம் இருக்கும்போது நம்ம எல்லாரும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து போயிடும். அதே நம்ம மைண்டில் சமாதானம் இல்லை சொல்லும்போது நம்ம யாரை பார்த்தாலும் கோவப்படுவோம், டென்ஷன் ஆகும். அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இவரோட லைஃப்பில் போயிட்டுருக்குது உங்கள் மைண்டில். ஓகே, ஸோ இவங்களுக்கு யாரு கூட ஒத்து போகலை, வீட்டில் இருந்தால் வீட்டில் சண்டை, வெளியே போனால் வெளியே சண்டை, ஃப்ரெண்டுக்கிட்ட போனால் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை, யாருக்கிட்டையும் ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட், ஒரு மைண்டில் ஒரு சமாதானம், ஒரு இன்னர் பீஸில் ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை. மேபி இதில் ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக் இருக்குன்னு சான்சஸ் இருக்குது, எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
பல தடவை வந்து நான் என் ஃபேமிலி கூட எனக்கு என் ஃபேமிலி தான் வந்து பக்கபலமாக இருக்கும்னு நினச்சோம். ஃபேமிலி தான் எனக்கு எல்லாம் நினச்சோம். பட் எனக்கு இப்போ ஃபேமிலி கூட எனக்கு யாரையும் பிடிக்கல, ஃபேமிலி கூட எனக்கு ஒத்து போகலை. எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல. அந்த ஒரு சுச்சுவேஷன் ஃபேமிலி கூட ஒத்து போகலை. இவர் பல தடவை இவரை நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு என் ஃபேமிலி போதும், எனக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் என் ஃபேமிலி என்ன காப்பாற்றும், என் ஃபேமிலி எனக்காக உயிரையும் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் ஃபேமிலி கூட ஒத்து போகலை. எனக்கு தெரிஞ்சு இவர் ஃபேமிலியில் எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவருக்கு மைண்டில் ஒரு சமாதானம் இல்லாதனால இவர் ஃபேமிலியில் இருக்கவங்களோட இவங்க கோவப்படுறது, அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறது, எரிச்சல் ஆகிறது, ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்கள் கியூர் ஆஃப் ஒன்ஸ் ஒரு செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை சேசிங் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க. இல்லை வேறு யார்கிட்ட கேட்டு கலெக்ட் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கே திறமை ஏதாவது ஐடி யூஸ் பண்ணி உங்களை பார்த்துட்ருக்கலாம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு என் மேலே ட்ரஸ்ட் இல்லை, என்ன சொல்கிறது, ஸோ நம்ம மேலே இருந்த ட்ரஸ்டெல்லாம் போச்சோ, நம்மளை இனி நம்ப மாட்டாங்களோ, முன்னாடி நம்மளே 24/7 நம்பிட்டு இருந்தாங்களே, இனிமேல் நம்ம லைஃப்பில் இவங்க லைஃப்பில் மறுபடியும் போனால் நம்மளை நம்ப மாட்டாங்க. ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு இல்லை ஒரு சிலவங்களுக்கு. நம்ம மறுபடியும் இவங்க லைஃப்பில் நம்ம போனால் நம்ப மாட்டாங்களோ, எப்படி நம்புவாங்க, நம்ம தான் வந்து சீட் பண்ணிட்டு போயிட்டோமே, மறுபடியும் நம்ம போனால் மறுபடியும் என்ன நினைப்பாங்கன்னா, மறுபடியும் சீட் பண்ண தான் வரோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்களுக்கு உங்களோட வேல்யூ மனசிலாகுது, உங்களோட பவர் மனசிலாகுது, எல்லாமே மனசிலாகுது. ஸோ உங்களை ஆல் டவுன், டோட்டலாக டவுன். கரண்ட் சுச்சுவேஷனில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு தைரியமோ, ஒரு ஸ்ட்ரென்த்தோ, ஒரு சமாதானமோ, ஒரு பீஸோ இல்லை. ஓகே, காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டோட்லி டவுன். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்ன, அதெல்லாம் இவங்களுக்கு மனசிலாகுது. ஆக்சுவலி அவர் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்க ட்ரை பண்ணுறாரு, பட் எத்தி பிடிக்க முடியாது. அதுதான் கர்மா. ஓகே, அது ஒரு சிலவங்க என்னென்னா, எல்லா தப்பும் பண்ணிவிடுவாங்க, என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு சாரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோன்னு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நினைப்பாங்க. பட் இது ஒரு சோல் டு சோல் கனெக்ஷனால என்னதும் தெரில. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்கிறது ட்ரை பண்ணுறாங்க, பட் ஒன்றும் நடக்கலை. காரணம் என்னென்னா கர்மா. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்னெல்லாம் வலி அனுபவிச்சிங்களோ, வேதம் அனுபவிச்சிங்களோ, அதுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு கர்மாவை கூட இருக்கலாம். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் ஆளுக்கு டவுன், ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு தைரியம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஒரு சண்டை போடுறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், யாரையும் பிடிக்கல, யாரையும் ஒத்து போகலை, அந்த ஒரு சுச்சுவேஷனில் போய் எல்லாம் கர்மா தான். ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறதுனால இந்த ஒரு போர்ஷன் இப்போ உங்களே திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது இவருக்கு ட்ரிகர் ஆகுது. ஓகே, அது இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரீம் உண்டு. ஓகே, ட்ரஸ்ட். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இனி நம்ம போனால் நம்மளை இவங்க எப்படி ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம ஒரு வாட்டி ஒருத்தவங்களை சீட் பண்ணிட்டு வந்துட்டோம், மறுவாட்டி நம்ம போனால் நம்மளை நம்புவாங்களான்னு இவங்களுக்கு தெரியல. ஓகே, ஆனால் டிசைர் உண்டு, உங்கள் கூட உங்களை சூஸ் பண்ணணும், உங்கள் கூட ஒரு லைஃப் கொண்டு போகணும். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட வேல்யூ மனசிலாக்கிட்டு உண்டு, உங்கள் பவரை மனசிலாக்கிட்டு உண்டு. ஸோ அதனால் உங்களோட வேல்யூ புரியறதுனால இவருக்கு உங்களை சூஸ் பண்ணணும், உங்களுக்கு கூட ஒரு லைஃப் கொண்டு போகணும், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி போகணும், அந்த ஒரு எண்ணம் உண்டு. பட் ஓடி வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை, தைரியம் இல்லை, மென்டல் பீஸ் இல்லை, ஒரு மென்டல் கான்ஃபிடென்ட், ஒரு சமாதானம் இல்லாததுனால நீங்கள் லவ் பண்ணுற கரண்ட் சுச்சுவேஷன் டவுனாக தான் இருக்காங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் யூனிவர்ஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்க நினச்சாலும் எத்தி பிடிக்க முடியலை. முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப் 24/7 ஓகேவாக இருந்துச்சு. முன்னாடி இந்த ஒரு போசிட் எப்போ வந்தாலும் நீங்கள் 2 கைக்கூட்டி வரவேற்றிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்களே முகம் தெரிச்சு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு பட்டு உங்களுக்கு அழுத்து திருந்திட்டிங்கன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் இவங்க வந்து ஆள் டவுன் தான், ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்க நினைக்கிறாங்க, உங்களை சூஸ் பண்ண நினைக்கிறாங்க, ஒரு லைஃப் கொண்டு போகணும், பட் முடியலை. அதனால தான் ஆளு கரண்ட் சுச்சுவேஷன் சைன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆள் டவுன் தான், பட் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக போராடுறாங்க. நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துருக்குது. ஆக்ஷன் எடுப்பாங்களா, ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்கன்னா ஆள் டவுன். அதுக்கான சுச்சுவேஷனில் இப்போ அவங்க இல்லை. ஆனால் அவங்கள ஒரு ஒய்ஃபாக தான் பார்க்குறாங்க.
ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸ் குயின் ஆஃப் வான்ஸ் ரெண்டும் சேம் எனர்ஜி ஆகும். உங்களை ஆக்சுவலி ஒரு கமிட்டடாக தான் பார்க்குறாங்க, ஒரு ஒய்ஃப் மெட்டீரியலாக தான் அவங்க உங்களை இப்போ பார்க்குறாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா அவங்களுக்கு உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்ன மனசிலாக்கி நீங்கள் கொடுத்துட்டு உண்டு. இந்த ஒரு போர்ஷன் என்ன இருக்காங்க, இவங்க நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு கேரக்டர் கிடையாது. ஓகே, எமோஷ்னலாக இருப்பாங்கன்னா எமோஷ்னலாக இருப்பாங்க. நம்ம உண்மையாக இருந்தால் அவங்களும் நமக்கு உண்மையாக இருந்திருப்பாங்க. நம்ம சீட்டிங் பண்ணதாங்க நமக்கு சரியான பாடுத்து காட்டுது. நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க சாதாரண கேரக்டர் கிடையாது, நமக்கான ஒரு கரெக்டான ஜோடி தான் இவங்க. பட் ஓடி வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை, இன்னஸ்ட் இல்லை. ஏன்னா மைண்டில் சமாதானம் இல்லை. அதனால ஏதாவது ஒரு மேஜிக்கல் நடந்ததா, ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து எல்லாம் ஓகே ஆகிடாதா, இந்த ரிலேஷன்ஷிப் என்னால் எத்தி பிடிக்க முடியாதா, கர்மா எத்தி பிடிக்க முடியாத காரணம் என்ன? அப்போ இதில் யூனிவர்ஸோட ஒரு யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸில் வந்துடும். எத்தி பிடிக்க முடியல, கர்மா அனுபவிக்கிறாங்க. பட் ஜட்ஜ்மெண்ட் உண்டு. ஏன்னா ஆள் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். ஏதாவது ஒரு மேஜிக்கல் நடக்காதா, ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்காதா. ஓகே, இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு போர்ஷன் கம்யூனிகேஷன் வரும். ஏன்னா நீங்கள் இந்த கியூன் ஆஃப் வான்ஸ் கன்செப்ட் செல்ஃப் ப்ரூவ் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. இவங்களுக்கு ஒரு மைண்டில் என்னென்னா நம்ம போய் ஒரு மெசேஜ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம சொல்லிவிடுவோம். நான் ஒன்று சீட் பண்ணிட்டு போவேன், அதுக்கான காரணத்தை ஷேர் பண்ணிவிடுவோம். ஷேர் பண்ணிவிட்டா இவங்க நம்ம ஒரு வாட்டி கால் பண்ணி சீட்டிங் பண்ணிக்கான ஒரு காரணம் இதுதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டோன்னா மேபி ஏதாவது போய் சொல்லலாம். ஓகே, ஏதாவது உங்ககிட்ட ஏதோ சீட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு காரணத்தை இவங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதுக்காக இவங்க கிட்ட கம்யூனிகேஷன் வரலாம். கம்யூனிகேஷன் எப்போ வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸில் வரலாம், 7 ஹவர்ஸில் வரலாம், இல்லை 7 வீக்ஸில் இவங்க கிட்ட ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும். ஓகே, வந்தாலும் கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா, ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்களான்னு கேட்டால் சொல்ல தெரியல. ஏன்னா ஆள் வந்து ஸ்டெடி இல்லை, இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை, பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை. பட் வந்தால் நீங்கள் என்ன சொல்லுது, உங்களுக்கு இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ ஏற்றுக்கோங்க. உங்களோட இன்ட்யூஷன் சொல்லும்ல. இவங்க இப்போ வந்தாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் அடிப்பட்டு தெளிஞ்சிருக்கிறீங்க, மறுபடியும் இவங்க வந்தாங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஓகே, ஆனால் வந்துட்டாங்களே சொல்லிட்டு மறுபடியும் அட்டாச் ஆகாதுங்க, மறுபடியும் அடிக்ட் ஆகாதுங்க. டிட்டாச்மெண்ட்லேயே நீங்கள் நில்லுங்க. அப்போ தான் யார் என்ன பண்ணால் நம்ம லைஃப்பில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஓகே ஓகே என்ன கேட்டால் ஏற்றுக்கலாம். பட் என்ன வலி அனுபவிச்சிருப்பீங்க, என்ன வேதனை அனுபவிச்சிருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், பட்டவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பாடுபட்டிருப்பீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு தானே, உங்களுக்கு உங்கள் சுச்சுவேஷனை ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 important, 4 important, 7 important, 6 important, then 15 important, 5 important, 17 important, 777 important. 777 யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே ஓகே ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important. அதை தவிர்த்து நமக்கு 17 important, 15 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கு டேட்டா பர்த் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.